தங்கம் வரும்னு நோண்டிட்டு இருக்க? தங்கம் வரும்னு நோண்டலண்ணே, இங்கதான் தங்க போறோம், அதுக்காக நோண்டிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அட ஆமாண்ணே, அடுத்த ஒரு வாரம் மகாராஷ்டிராவுல மிகப்பெரிய மாடுகளை வச்சு ஒரு திருவிழா நடக்க போகுது, கவு மேளா. இந்த கவு மேளாவுல நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாப்பா? இது வரைக்கும் நம்ம ஸ்டால் போட்டு கொடுப்பாங்க, விதை வித்துருக்குறோம். ஆனா இங்க ஸ்டாலே போட்டு விதை விற்க போறோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாப்பா? எப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாம போவோம். 5 லட்சம் மக்கள் கூட ஒரு மிகப்பெரிய திருவிழாவா மகாராஷ்டிராவில் கொண்டாடப்படுது. 1000 கிலோமீட்டர் தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. ஆனால் ஆமாண்ணே, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட கிலாரி கசரி கிலார் அப்படிங்கக்கூடிய மாடு ரகங்கள் இங்கே விற்பனைக்கு வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லைன்னு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வர்றதா தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா கில்லாரி, கசரி கில்லாரி? இது ஒரு வகையான மாடு இனம்னு. இந்த மாடு இனம் பயங்கரமா வேகமா செயல்படக்கூடிய மாடு இனம். விவசாயத்துக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா மாடு ரேஸு, அந்த ரேஸுக்கு இந்த மாடை ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒரு மாட்டோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அட என்னன்னா இது தெரியாம இருக்கீங்க. ஒரு வருஷ கண்ணுக்குட்டியோட விலை 50,000 ரூபா. ஆமா, அப்ப பெரிய மாட்டோட விலை என்ன நீங்களே பாத்துக்கோங்க. இருக்கும் 1.5 லட்சம். லட்சத்துல போதும். ஆமா, நீங்களும் இந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம தாயகம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.